பிரதி வணக்கம். மசோதாக்களுக்கு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குவதற்கு கால என்று 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்திற்கு எழுப்பியிருந்தார். அது தொடர்பான விசாரணை தீர்ப்பு நீதிபதிகள் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த விளக்கங்கள் அதில் மிக முக்கியமான 10 குறிப்புகளை பார்க்க போகின்றோம். அதில் மசோதாக்களை ஆளுநர் காலவரமின்றி நிறுத்தி வைக்க கூடாது என்று 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தெளிவுபடுத்தியிருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக எதுவும் கிடையாது. ஏற்கனவே கூறியது போன்று இந்த மசோதாக்கள் தொடர்பாக 3 வாய்ப்புகள் மட்டுமே ஆளுநருக்கு உள்ளது என்று மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவது. மூன்றாவதாக மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அல்லது நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம். ஏற்கனவே கூறியது போல இந்த 3 வாய்ப்புகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஒன்று, ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நிராகரிக்கலாம். இரண்டாவது. மூன்றாவது, திருப்பி அனுப்பலாம். இந்த 3 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளது என்றும், நான்காவதாக மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு 4வது வாய்ப்பு எதுவும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக, வேறுபாடுகளை தீர்க்க மாநில அரசுடன் ஆளுநர் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். ஒரே மாநிலத்தில் 2 நிர்வாகங்கள் செயல்படக்கூடாது என்றும், அரசு சுமூகமாக நடைபெற இருவரும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும். ஆளுநர் தரப்பு அதே போன்று அரசு தரப்பு வேறுபாடுகளை தீர்க்க மாநில அரசுடன் ஆளுநர் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆறாவதாக, மாநில மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசும் அமைச்சரவையுமே முடிவு செய்யும் இடத்தில் இருக்கின்றது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு. அப்படின்றால் முழுக்க அதிகாரத்தை பொறுத்தவரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இது தமிழக அரசுக்கு வரவேற்க தகுந்த ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுகின்றது. அடுத்து மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், அடுத்தடுத்து பல்வேறு குறிப்புகள் அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்த நீதிமன்றம் கேள்விகள் கேட்க முடியாது என்று 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆளுநருடைய செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றம் கேள்விகள் கேட்க முடியாது என்றால், ஏற்கனவே பிறப்பித்த தீர்ப்பில் காலக்கெடு நிர்ணயித்தார்கள். அது தற்போது முடியாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். 8வதாக நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய அம்சம் என்னவென்றால், நீண்ட காலத்திற்கு மசோதா மீது ஆளுநர் முடிவெடுக்காவிட்டால் நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யும் என்றுதான் தெரிவித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது, நீண்ட காலமாக மசோதா குறித்து முடிவெடுக்கப்படாவிட்டால் அப்போது மாநில அரசு நீதிமன்றத்தை அணுகலாம். நீதிமன்றத்தை அணுகினாலும் கூட நீதிமன்றம் அப்போது கால நிர்ணயம் செய்யாது. மாறாக அது சில ஆய்வுகளுக்கு உட்பட்டு அது தொடர்பாக சில முக்கிய அறிவுறுத்தல்கள், அது முடிவுகளை தெரிவிக்குமே தவிர இத்தனை நாட்களுக்குள்ளாக, இத்தனை வாரங்களுக்குள்ளாக அல்லது இத்தனை மாதங்களுக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்று எந்த கால நிர்ணயமும் செய்ய முடியாது. அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. 8வது. 9வதாக பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கும் நடைமுறையில் ஆளுநர்கள் மாநில அரசுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது என்று ஒரு அறிவுறுத்தல் போன்றே இது வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக மாநில அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய, அதாவது ஆளும் மத்திய அரசுக்கு எதிராக மாநில முதலமைச்சர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆளுநர் இடையூறு செய்கிறார்கள், தடை விதிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதை குறிப்பிட்டு பேசும்போதுதான் இந்த விளக்கத்தை நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். அதில் மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய நடைமுறையில் ஆளுநர்கள் மாநில அரசுக்கு இடையூறு விளைவிக்க கூடாது, மாநில அரசோடு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 10வதாக பார்க்கப்படக்கூடிய முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் காலக்கெடு விதிப்பது ஜனநாயக கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த 14 கேள்விகளுக்கு மிக மிக முக்கியமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் மாநில அரசுக்கு தேவையான சில முக்கிய அம்சங்களும் உள்ளது. அதே போன்று மத்திய அரசுக்கு தேவையான முக்கிய அம்சங்களும் உள்ளது. மாநில அரசுக்கு தேவையான முக்கிய அம்சங்களை பார்க்கும்போது, மாநில அரசு என்பது ஒரு மாநிலம் என்பது 2 நிர்வாகங்கள் செயல்படக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவைக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆளுநருக்கு என்று பெரிய அதிகாரம் இல்லை என்பது அதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இது மாநிலத்துக்கு ஏற்புடையதாக பார்க்கப்படக்கூடிய மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று மத்திய அரசு ஏற்புடையதாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால், இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த ஏப்ரல் மாதம் நீதிமன்றம் பிறப்பித்த மிக முக்கியமான உத்தரவில் கால நிர்ணயம் செய்தார்கள். மாநில அரசு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு இத்தனை மாத காலத்துக்குள்ளாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கால நிர்ணயம் செய்தார்கள்.
அதை அடிப்படையாக வைத்துதான் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை முன்வைத்திருந்தார். குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் கால நிர்ணயம் விதிக்க முடியுமா, சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று 14 கேள்விகள் முன்வைத்திருந்தார். அந்த கேள்வியின் அடிப்படையில் பார்க்கும்போது அதுபோன்று கால நிர்ணயம் செய்ய முடியாது, அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதுவும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இது மத்திய அரசுக்கு சார்புடையதாக சில அம்சங்களும் மாநில அரசுக்கு சார்புடையதாக சில அம்சங்களும் இருந்தாலும் கூட இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பழைய நிலை அப்படியே தொடர்கிறது என்பதுதான் இந்த தீர்ப்பு, இந்த விளக்கம் என்பது நமக்கு புரிய வைக்கின்றது. பழையபடி, அதாவது as soon as possible என்பது போல ஒரு சட்டமன்றத்தால் நிறைவேற்ற அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு முடிந்த வரையில் கூடிய விரைவில் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றுதான் அரசியல் சாசனத்தில் உள்ளது. அதுதான் மீண்டும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்களே தவிர ஏற்கனவே ஒட்டுமொத்த மாநிலங்கள், குறிப்பாக மத்திய அரசு ஆளாத மாநிலங்கள், மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களாக சொல்லப்படக்கூடியது, அதே போன்று பாஜக ஆளாத மாநிலங்கள், அந்த மாநில அரசுகள் கொண்டாடக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு வெளியானது, காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட அந்த அம்சம். ஆனால் அது தற்போது கிடையாது என்றும் அது போன்று காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்புகளை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து விவரங்களை முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கியதை கேட்டோம்.